இந்தியாவிலிருந்து சென்று உலகளகி பட்டத்தை வென்று மக்கள் மனதில் நீங்காத இடம் பிடித்தவர் தான் நடிகை ஐஸ்வர்யா ராய். உலக அழகியாக எப்போதும் மக்கள் மனதில் வாழ்ந்து கொண்டிருக்கும் இவர் மணிரத்னம் இயக்கத்தில் இருவர் என்ற படத்தின் மூலம் தமிழில் நடிகையாக அறிமுகமானார். இவர் ஹிந்தி சினிமாவிலும் கவனம் செலுத்தினாலும் அவ்வப்போது தமிழ் சினிமாவிலும் நடித்திருப்பார். அப்படி அவர் நடித்த ஜீன்ஸ், கண்டு கொண்டேன், ராவணன், எந்திரன் உள்ளிட்ட படங்கள் சூப்பர் ஹிட் படங்களாக அமைஞ்சிச்சு. ஐஸ்வர்யா ராய் கடைசியாக தமிழில் நடித்த படம் பொன்னியின் செல்வன். இந்த படத்தில் தன்னுடைய நடிப்பு திறமையின் மூலம் ரசிகர்களை கவர்ந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஐஸ்வர்யா ராய் சினிமாவில் ஜொலித்தாலும் அவ்வப்போது தனிப்பட்ட வாழ்க்கையில் பல வதந்திகளுக்கு உள்ளாகி இருக்கிறாங்க. இவங்க அபிஷேக் பச்சன் என்பவரை காதலித்து திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. இவர்களுக்கு ஆரத்யா என்ற ஒரு மகள் இருக்காங்க. இந்த நிலையில கடந்த சில மாதங்களாக அபிஷேக் பச்சன் மற்றும் ஐஸ்வர்யா இருவரும் விவாகரத்து பெறவிருக்கிறாங்க அப்படிங்கிற வதந்திகள் தொடர்ந்து பரவிட்டு வந்துச்சு. தற்போது இந்த வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக அபிஷேக் பச்சன் இது குறித்து விளக்கம் அளிச்சிருக்கிறாரு. அதுல எனக்கும் ஐஸ்வர்யா ராய்க்கும் விவாகரத்து என்று வெளியாகும் செய்து முற்றிலும் பொய் எனவும், நாங்கள் மகிழ்ச்சியாகத்தான் வாழ்கிறோம் எனவும், நாங்கள் பிரபலங்கள் என்பதால் இப்படி அடிக்கடி வதந்திகளை பரப்புகிறார்கள் அப்படின்னும் கூறியிருக்கிறாரு.